ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். நம்ம பெருமானவரோட கொள்கைகள், நமக்கு அவர் சொன்ன கருத்துக்கள், அதை பற்றிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன்படி அவர் நமக்கு முக்கியமாக நம்மளை இறை வழிபாட்டில் என்ன சொல்லியிருக்காரு? உருவ வழிபாடு வேணாம்னோ ஜோதியை வழிபட சொல்லியிருக்காரு. இறைவன் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்து அடுத்ததான் நம்மக்கிட்ட அவர் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, ஜாதி மத பேதம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நம்மக்கிட்ட. ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆண்டவனை போய் நாம் சேரணும்னா, அவரை போல் நாமளும் ஆண்டவனாகவே மாறணும்னா, நமக்கு அந்த இறைவனுக்கும் இருக்கிற குணம் நமக்கும் வர வேணுங்க. அதாவது ஆண்டவர் எந்த ஜாதி மத வேறுபாடும் மக்கள்கிட்ட பார்க்கறது இல்லைங்களேங்க. அது மாதிரி நாமளும் ஏன் இறைவனை அடைய வேண்டும்னா அப்படின்னு நாமளும் எந்த ஜாதி மத வேறுபாடும் பார்க்காம இருந்தால் தாங்க இறைவனை அடைய முடியும். அதுக்கு தாங்க நம்ம பிறவியோட முத்தி நிலை. நம்ம ஏன் இறைவனை அடையணும் அப்படின்ற கொஷின் வைக்கிறீங்களா? அதுதாங்க நம்ம பிறவியோட முத்தி நிலை. மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டு இருக்காமல் நம்ம ஒவ்வொரு ஆன்மாவும் வாழும்போது இறைவனாகவே மாறி, அதாவது இறைவனாக எப்படி மாறுறதுன்னா, மனிதனாகவே பிறப்பெடுத்து நம்மளுக்கு அரியுது. அந்த மனித பிறப்பே நமக்கு அரிய பிறப்பு. அப்படிப்பட்ட அரிய பிறப்பை நமக்கு கிடைச்சதுக்கு அதை எதுக்கு கடவுள் நமக்கு சும்மாவாங்க கொடுத்தாரு? இல்லைங்க, ஆறாவது அறிவாகிய நமக்கு சிந்திக்கிற அறிவை எதுக்கு கொடுத்தாரு? நம்மளை ஏன் மனுஷனாக படைச்சாரு? ஐந்தறிவு விலங்கினங்களாக இல்லாமல் ஆறாவது அறிவு படைச்சு நம்ம மனிதனாக வந்திருக்கோங்க. அது எதுக்கு? அந்த சிந்திக்கிற திறனை வச்சு நம்ம இறைவனை உணர்ந்து இறைவனை பற்றி அறிந்துன்னு அவரை பற்றி புரிஞ்சுக்கின்னு அவராகவே மாறுறதுக்கு, இறைவனாகவே நாமளும் மாறுறதுக்கு தாங்க அந்த ஆறாவது அறிவு நமக்கு. அது எப்படி அப்படின்றீங்களா? மனிதனாக வாழும்போதே நம்ம புனிதனாக வாழ்ந்தாலே நம்ம இறைவன் தாங்க. உதாரணத்துக்கு, நமக்காக நாம் வாழ்ந்துட்டு போனால் அது மனித வாழ்க்கைங்க. நமக்காக வாழாமல் ஊருக்கெல்லாம் வாழ்பவன் புனிதன்க. அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச நல்லதை செஞ்சு நாம் இறைவனோட குணத்தில் இறைவனாகவே மாறி இறைவன்கிட்ட இருந்து அவரில் இருந்து பிரிந்து வந்தவங்க தாங்க நாம் எல்லாமே. அதனால் அவரையே போய் நாம் சேரணுங்க. எதுக்கு பிரிஞ்சு வந்தோம்? நம்மளோட வினை பயனால் தாங்க பிரிஞ்சு வந்தோம். அந்த வினை முழுவதையும் நம்ம கழிச்சிட்டு மீண்டும் இறைவனோடையே போய் இரண்டரை கலந்து இறைவனை நாமளும் அடையணுங்க பெருமானார் போல. வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ்.